எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் இருக்க தரமான 3 மலையாள படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படம் ரேக சித்திரம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் உங்களுக்கு சோனி லிவ்வில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போயோ முடிஞ்சு போன பழைய ஒரு கேஸு. ஸோ அந்த ஒரு கேஸை இப்போ தோண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இவங்க இந்த கதையில் வச்சாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் போகும். போக போக சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ மூவி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான ஒரு மலையாளம் க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ்வில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் துடரும் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. படத்தில் மோகன்லால் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் வச்சுருப்பாரு. அந்த கார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட இவரோட இந்த கார் மேலே போலீஸ்காரங்க கை வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச கார் மேலே போலீஸ்காரங்க கை வச்சா இவர் சும்மா இருப்பாரா? ஸோ இதுக்கப்புறம் போலீஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதே சமயம் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி, எமோஷன் அப்படின்னு ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மெயினாக படத்தில் மாஸ் எலிமெண்ட்லாம் பயங்கரமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க மோகன்லால் செம்ம மாஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தை பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு படம், மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது படம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் உங்களுக்கு ZEE5 தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். என்னென்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவரோட தம்பி எல்லாருமே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும்தான் கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படியே இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே என்ன நடக்குதோ வீட்டில் அதெல்லாம் பிடிச்சி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அதை தான் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள். செம்ம காமெடியாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே நீங்கள் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக காமெடியாக செம்மையாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்ல ஒரு மெசேஜோடு இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஃபன் ஃபீல்டான செம்மையான மலையாள மூவி. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா ZEE5 அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 மலையாள படங்களுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 படத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.